பருப்பு 100 கிராம் தண்ணியில் ஊற வைங்க அரை மணி நேரத்துக்கு முன்னே. அப்புறம் குக்கரை எடுத்து அந்த பருப்பை கழுவி இல்லாமல் எடுத்து குக்கரில் போடணும். குக்கரில் போட்டுட்டு தண்டு எடுத்து பொடியாக அரிஞ்சு அந்த பருப்போடு சேர்த்து போட்டுட்டு அந்த பருப்புக்கு மேல் தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்ச நாள் ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பில் வச்சுருங்க. குக்கரில் போட்டு மூடி 3 விசில் விடணும். அடுத்தது ஒரு பாத்திரத்தை வைத்து சிறிதளவு 1 ஸ்பூன் கடுகு, பச்சை மிளகாய் 6, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது போட்டு நல்லா கலர் மாற வரலும் வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வேணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்க வேண்டும். வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி அதில் புழிஞ்சு விட வேண்டும். நல்லா வணங்கின பிற்பாடு போது தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வேகிற மாதிரி வெந்த உடனே நிறுத்திட்டு அந்த தண்டு பருப்பு வேக வச்சதில் கொட்டி கடைஞ்சிட வேண்டியதுதான். கடைஞ்சி சாப்பாடு போட்டு சாப்பிட்டா சுவையாக இருக்கும். தண்டு பருப்பு கடைக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு கடைஞ்சால் நைஸாக கடைஞ்சி எடுத்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சுவையாக இருக்கும்.